காலங்காத்தால எங்க புறப்பட்டாப்புல இருக்குது? சிங்காரம் துளசி எங்கேயாவது பாத்தியாப்பா? எங்க போனாளா என் தங்கச்சி? என்னாச்சா? நேத்தைக்கு சாயந்தரமே மேலுக்கிட்ட மாடுகளை கூட்டிட்டு வரேன்னு தோட்டத்து பக்கம் போனாப்பா. இருந்ததுக்கு அப்புறம் மாடுங்க மட்டும் தான் வந்துச்சு. துளசிய காணலப்பா. ஊரு ஃபுல்லா தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கலப்பா. பக்கத்துல சித்திக்காரி ஊர் இருக்கு, அங்க போயிருப்பாளன்னு அங்கேயும் தேடி பார்த்தேன்ப்பா. அங்கேயும் காணலப்பா. எங்க போனான்னே தெரியல. சித்தப்பா, இந்த ஊர்ல துளசி ஒரு ஆபத்தும் வராது. சிங்காரம் நேத்து வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அவளை கை நீட்டி அடிச்சது இல்லப்பா. நேத்துக்கு ஏதோ ஒரு கோபத்துல அடிச்சு போட்டேன். அதான் எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு. அவ இல்லாம நான் உசுரோட இருக்க மாட்டேன்ப்பா. அழுவாதுங்க சித்தப்பா. அவ ஊத்துப்பட்டிக்கோ இல்லனா நம்ம பண்ணார் மக மெட்ராஸ் போயிருக்கான் இல்ல, இவளும் ரயில் ஏறி அவங்கிட்டே போயிருக்கோம். இதுவரையிலும் அவ வெளியூர் போய் பழக்கம் இல்லப்பா. தங்கச்சி நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. அவ ஒண்டியா சிங்கப்பூருக்கே போயிட்டு வந்துருவான். ஒரு தடவை நம்ம பண்ணையாரே போடா மசுரன்னு தூக்கி எறிஞ்சு பேசினான். அதான்ப்பா எனக்கு கவலையா இருக்கு. அந்த மனுஷன் ரொம்ப பொல்லாதவன். நீங்க மனசு பதறாம ஊத்துப்பட்டி போயிட்டு வாங்க. நானும் தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். செத்து போயிட்டாளா? வளையல் ஒருங்கி கிடக்கு. அது இந்த பொண்ணோட தான் இருக்கணும். அப்படின்னா ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு. பொண்ணை யாரோ கொலை பண்ணி கிணத்துல போட்டுருவான், இல்லாட்டு கிணத்துல பிடிச்சு தள்ளி இருக்கணும். நேற்று சாயங்காலமே இந்த சம்பவம் நடந்துருக்கா? நீ உன் மகளை காணோம் தேடி பார்த்தியா? உன் மகளை யாரோ கொலை பண்ணி கிணத்துல போட்டிருக்காங்க. உனக்கு யார் மேலே சந்தேகம் இருந்தா உனக்கு சொல்லு. தைரியமா சொல்லியா? உனக்கு விரோதிகளோ கொலை நடக்கிற அளவுக்கு சம்பவங்களோ இருந்தா சொல்லு. இந்த ஆளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புற ஏற்பாடு பண்ணுங்க. பாடியா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. நம்ம கார்லயே போகலாம். அப்பா, துளசி என்ன செஞ்சீங்க? என்னடா வந்ததும் வராதமா? முதல்ல பொட்டியை வச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுவா. முதல்ல துளசி எப்படி செத்தான்னு எனக்கு தெரியணும். அது என்கிட்ட கேட்டா நான் என்னடா சொல்றது? நான் என்ன ஆண்டவனா? ஆண்டவன் மேல நம்பிக்கை இருந்தா இந்த அக்கிரமத்தை செய்திருப்பீங்களா? எதுடா அக்கிரமம்? அந்த அநாத பணத்துக்கு என் காசை செலவு பண்ணி ஈமத் சடங்கெல்லாம் நடத்தி வச்சேன் பாரு, அதோட அக்கிரமம். நல்லவன் மாதிரி நடிக்கிறீங்களா? அப்பாவி பொண்ணை கொலையும் பண்ணிட்டு அவளுக்கு ஈமச்சடங்கு நடத்தி வச்சேன்னு பெருமைப்படுறீங்களே, நீங்க ஒரு மனுஷனா? என்னடா சொல்ற? நான் உன் அப்பாடா. நீ அப்பா இல்ல, கொலைகாரன். மனித இதயமே இல்லாத ஒரு மிருகம். என்ன தந்திரமா மெட்ராஸ் அனுப்பி வச்சுட்டு நான் இல்லாத நேரம் பார்த்து திட்டம் போட்டு என் துளசியை சாகடிச்சிட்டீங்க. நான் சொல்றது கேளுடா. நீ விரும்பியபடி அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கணும்னு அதுக்கு முன்னால அந்த
பாவி பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா. அவளை எனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சிருந்தா அவ எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? அதுக்கு காரணம் இருக்குடா. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காரு. அப்பா சி, உங்க அப்பான்னு சொல்றதுக்கே நாக்கு கூசுது. ஒரு அப்பாவி பொண்ணை கொலையும் பண்ணிட்டு அவ மேல அபாண்டமா பழி சுமத்துறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? டேய், உனக்காக நான் எப்படி எல்லாமோ உழைச்சி நீ ராஜா மாதிரி வாழணும், ஊரு உலகம் ஒண்ணு வழங்கணும்னு கோடி கோடியா செல்வத்தை கொட்டி வளர்த்தண்டா. செல்வம் நீ இப்படி பேசலாம்டா சீன். யாருக்கு வேணும் உங்க செல்வம்? அநியாயம் அக்கிரமம் செய்து சேர்த்த சொத்துக்கள். இந்த சொத்துக்களுக்கு எத்தனை பேர் உயிரை பலி வாங்கிருப்பீங்க? எத்தனை பேர் உயிரை பாலடிச்சிருப்பீங்க? எல்லாம் யாருக்காகடா? உனக்காக, உன் வளமான வாழ்வுக்காக. நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச என் துளசியை இரக்கம் இல்லாம கொன்னு கிணத்துல போட்டீங்களே, அது யாருக்காக? பரிசுத்தமான அவளை களங்கப்படுத்தி பேசுறீங்களே, அது யாருக்காக? ஜான், துளசியை தீர்த்து கட்டிட்டு எனக்கு வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணி வச்சு இன்னும் கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கலாங்கிற பேராசை உங்களுக்கு. அது நடக்காது. நீங்க எனக்கு யமன். நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள், நீங்க கட்டி வச்ச கல்லறை. ஜான், என்னடா சொல்ற? உங்களை கொல்றதுக்கு நான் உங்களை மாதிரி கொலைகாரன் இல்ல. என்கிட்ட இருந்து என் துளசியை பிரிச்சு என் வாழ்க்கையை பாழாக்கிய உங்களுக்கு நிம்மதியே கிடையாது. போங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போங்க. நான் துளசி இருந்த இடத்துக்கே போறேன். ஜான், ஒரு சோக கதை இது, என் காதல் கதை இது, சொல்லுகிறேன் கேளுங்க, கேட்டு விட்டு செல்லுங்க. ஒரு சோக கதை இது, என் காதல் கதை இது, சொல்லுகிறேன் கேளுங்க, கேட்டு விட்டு செல்லுங்க. ஒரு சோக கதை இது. கடலோரம் மணல் எடுத்து அலையோர வீடு கட்டி கனவினிலே மனம் முடித்த கதையிலே. கடலோரம் மணல் எடுத்து அலையோர வீடு கட்டி கனவினிலே மனம் முடித்த கதையிலே. குறிஞ்சி மலர்த்தேனூட்டி நான் வளர்த்த பைங்கிளி நாக வந்து விழுங்கி விட்ட கதையிலே. குறிஞ்சி மலர்த்தேனூட்டி நான் வளர்த்த பைங்கிளி நாக வந்து விழுங்கி விட்ட கதையிலே. கடலோர மணல் எடுத்து கேட்டு விட்டு செல்லுங்க.
கதவு திறந்து பார்த்தா யாரையும் காணோம். அது அதிசயமா இருக்கு. ஒரு நாள் இல்ல, அது அதிசயமா இருக்கு. யாரா இருக்கும்? யாரு? யாரு அது? யாரு? துளசி, நான் ஏதோ ஆத்திரத்துல துளசி. துளசி என்ன மன்னிச்சிடு துளசி, நான் ஏதோ அந்த ஆத்திரத்துல பண்ணிட்டேன் துளசி. அந்த பண்ணையார் தான் உன்னை கொல்ல சொன்னாரு. மன்னிச்சிடு துளசி. மன்னிச்சிடு துளசி, உனக்கு கோயில் கட்டி பூஜிக்கிறேன். மன்னிச்சிடு துளசி, என்ன விட்டுடு. உனக்காடா மன்னிப்பு? என்ன கழுத்தை நெரிச்சி கொண்டு கிணத்துல போட்டு ஜான பைத்தியமா அலைய விட்டியே, உனக்காடா மன்னிப்பு? உனக்காடா மன்னிப்பு? டேய், உனக்கா மன்னிப்பு? நான் உன்கிட்ட இப்படித்தானே கெஞ்சினேன், என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு. உன்னை எவ்வளவு தூரம் கெஞ்சினேன், என்னை விட்டியா? இல்லையே, என்ன கொன்னுட்டியே. அன்னைக்கு நீ என்ன கொன்ன மாதிரி இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன்டா. கிடையாதுடா, உனக்கு மன்னிப்பு கிடையாதுடா, உனக்கு மன்னிப்பு கிடையாது, கிடையாது. நீதான் மயிரை பிடுங்கி மலை இழுப்ப மாங்காய் இறங்கன்னு சொல்லியே தவிர ஒன்னால ஒரு கோழிக்க பூட்டை கூட பிடுங்க முடியாது. அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களை தேடி வந்தேன். எச்சையும் இல்ல பச்சையும் இல்ல. அதான் நான் இப்ப வந்தது வேற ஒரு முக்கியமான விஷயமா. ஆசானே, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த நம்ம பண்ணார் இருக்கார்ல, அவருக்கு கொஞ்ச நாளா தூக்கமே வரல. துளசிங்கிற பொண்ணு கிணத்துல வந்து செத்து போனா இல்ல, அவ செத்துக்கு அப்புறம் பண்ணையாருக்கு உறக்கமே இல்லை. சங்கடம் சங்கடமாவது மண்ணாவது. அசானே, அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அவர் பங்களாயில ராத்திரி நேரத்துல யாரோ ஓடுற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் அழுகிற மாதிரியும் இப்படி எல்லாம் கேட்கிறான். பண்ணாரு பயந்து போயிருக்காரு. ஆசான, பேய்னா படையும் நடங்குன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப வந்தது உம்ம கையோட கூட்டிட்டு போறக்காக. நான் ஜோலிக்கு போகும்போது வேறொரு ஸ்தலத்துக்கு போகாம பாடில்ல. அப்ப ஆசான, நம்ம காரியம் மறந்துடக்கூடாது. ஆരെങ്കിലും ഒരു കാര്യം എന്റെ இடத்துல പറഞ്ഞാലും ഞാൻ ആരോട് ഒരു കാര്യം പറഞ്ഞാലും ഞാൻ മറക്കൂല്ല. அப்ப என் பங்கஜத்தோட காரியம் பங்கஜத்தை நான் மறக்கூല്ല. போச்சுடா. என் பங்கஜத்தை நீரு மறக்க மாட்டா.
ஏன் கெட்ட காலத்துக்கு நான் இவர்கிட்ட வந்து சொன்ன போல இருக்கு. எனக்கு ஒண்ணு காணணும்ல. சரிதான், இப்ப பார்க்கலாம் சொல்லியாரு. ஏன் கெட்ட காலத்துக்கு நான் இவர்கிட்ட போய் சொன்ன போல இருக்கு. சரி, ஆமா சரிதான். சரிதான், என்னமோ செய்யுத நீ என்ன மாயத்தை போய் மந்திர போடியோ, எனக்கு அவ கிடைக்கணும். நான் ஒரு நாள் உம்மா கூட்டிட்டு போய் அவளுக்கு காட்டி. சரி. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். துரையுடைய மரணத்தை பற்றி ஏதாவது துப்பு கிடைச்சதா? எல்லாமே மர்மமா இருக்கு பண்ணார். இது கொலையாவும் எடுத்துக்க முடியல, தற்கொலையாவும் எடுத்துக்க முடியல. ஏன்னா துரை செத்து கிடந்த அறையில உள்ள பூட்டி இருந்தது. கொலையாளி உள்ள போறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. தற்கொலையும் இல்லைன்னு சொல்றீங்க? எஸ், அவர் தூக்கு போடவோ விஷம் சாப்பிடவோ இல்லை. ஆனா அவரோட உடம்புல இருந்த ரத்தம் முழுவதும் உறிஞ்செடுக்கப்பட்ட மாதிரி எடுத்திருந்துன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஒருவேளை எலக்ட்ரிக் ஷாக் ஏதாவது? இல்ல, அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆச்சரியமா இருக்கு. கொலையும் இல்லை, தற்கொலையும் இல்லை, இயற்கையான மரணமும் இல்லை. வேற எப்படித்தான் ஒரு மனுஷன் சாக முடியும்? துரைன்ற கழுத்தில் 2 ஊசி துவாரம் மாதிரி 2 துவாரம் இருந்திருக்கு. அவ்வளவு ரத்தம் அந்த 2 ஊசி துவாரம் வழியா தான் வெளியேற்றப்பட்டிருக்கு. ஆனா ஒரு துளி ரத்தம் கூட வெளியில சிந்தியதா தெரியல அப்படின்னு டாக்டர் இன்ஸ்பெக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க பண்ணாரு, ஏதாவது குழு கிடைக்குமா பாப்போம். இந்த பேய் பிசாசுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன பிசாசு வந்து கொல்ல பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி இருக்க கூடாது? அந்த பொண்ணு துளசி செத்ததுக்கு அப்புறம் ஏன் வீட்டுல கூட நடுராத்திரியில யாரோ நடக்கிறது மாதிரி, சிரிக்கிறது மாதிரி, அழுகிறது மாதிரி எல்லாம் சத்தம் கேட்குது. நீங்க அந்த பொண்ணை நினைச்சு பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஸ்பெக்டர், இத நான் மட்டும் இல்ல, என் வீட்டு வேலைக்காரங்களும் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்பாமல இருக்க முடியல. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிற நல்லது. உங்க வீட்டு பந்தோபஸ்து வேணும்னா 2 கான்ஸ்டபிள்ஸ் அனுப்புறேன். அதை செய்யுங்க இன்ஸ்பெக்டர், நான் வரேன்.